18 SSC எழுதிருக்கேன், 20 SSC எழுதிருக்கேன். ரெண்டுமே எனக்கு கிளிக் ஆகல. அப்புறம் TNCS எழுதுனா அதுவும் கிளிக் ஆகல. ஸோ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம்னு சொல்லிட்டு நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன அனலைஸ் பண்ணி ஸோ ஒரு டெஸ்ட் எழுதும் போது நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம நோட்ஸ் மட்டுமே பார்த்தா வந்து வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணணும். மேம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்பப்போ the more number of questions you see is your efficiency சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் மேம் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நான் வேத வார்த்தை எடுத்துப்பேன். ஸோ அவங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட் வந்து எப்பவுமே வந்து நான் வந்து யூஸ் பண்ண பார்ப்பேன். ஐ மீன் அவங்க என்னதான் சொல்றாங்க, அதுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். அப்படி ட்ரை பண்ணதான் வந்து அனாலிசிஸ் நோட் சொல்லிட்டு ஒன்று போட்டேன். அப்படி போடும்போது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து நோட் எழுதிட்டு அப்புறம் நம்ம இன்ஸ்டியூட்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு மார்க்கிங் சிஸ்டம் வந்து போட்டாங்க. செக்ஷன் வைஸ் கட் ஆஃப் சொல்லிட்டு போட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு டாபிக் வைஸ்க்கும் நான் பிரிச்சுக்கலாம். இப்போ டெக்னிக்கல் இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பர் சப்ஜெக்ட் வந்து 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கோம், எவ்வளோ தப்பாக பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு என் நோட் எடுத்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி அப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் நான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எஃபிஷியண்டாக தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தேன். சார் சொல்ற மாதிரி செலிப்ரேட் ஸ்மால் சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. நம்மளோட ஒரு சின்ன சக்சஸும் இப்போ போன டெஸ்ட்டுக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் 2 மார்க் அதிகமாக எடுத்தாலும் பரவாயில்ல, அதை என்ஜாய் பண்ணுங்க சொல்லுவாரு. ஸோ அந்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தேன்.